மழை நன்றாக பெய்து கொண்டிருந்த அந்த காலை நேரத்தில் கல்லூரி பேருந்துக்காக அந்த பெண் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தாள். மழை துளிகள் காற்றோடு சேர்ந்து அவள் முகத்தில் விழுந்தன. அவள் கையில் இருந்த பிஸ்கட்டை மெதுவாக சாப்பிட்டு கொண்டே பேருந்து வரும் சாலையை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு சற்று தொலைவில் அவளது வயதையொத்த ஒரு பையன் நின்று கொண்டிருந்தான். மழை பெய்து கொண்டிருந்தாலும் அவனது பார்வை அவளை விட்டு விலகவில்லை. அவள் பிஸ்கட் சாப்பிடுவதையும் மழை துளிகள் அவள் முகத்தில் விழுவதையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தான். ஒரு மழைத்துளி அவள் நெற்றியில் விழுந்து மெதுவாக மூக்கின் நுனி வழியாக உருண்டு கீழே வந்தது. அதே நேரத்தில் அவள் பிஸ்கட்டை சாப்பிட்டு கொண்டிருந்ததால் சிறிய பிஸ்கட் துகள்கள் அவள் உதட்டின் ஓரத்தில் ஒட்டியிருந்தன. ஆனால் அதை அவள் கவனிக்கவில்லை. தொலைவில் கல்லூரி பேருந்தின் சத்தம் கேட்டது. பேருந்து மெதுவாக வந்து நிற்க அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் ஏறத் தொடங்கினர். அந்த பெண்ணும் தனது பையை சரி செய்து கொண்டு பேருந்தில் ஏறினாள். அந்த பையனும் அவளுக்கு பின்னால் ஏறினான். பேருந்து உள்ளே கூட்டமாக இருந்தது. அவள் ஜன்னல் அருகில் நின்று கொண்டிருந்தாள். அப்போது அவன் அவளது உதட்டில் இன்னும் பிஸ்கட் துகள்கள் இருப்பதை பார்த்தான். ஒரு நொடி தயங்கியபின் தன் கைக்குட்டையை எடுத்து அவளது உதட்டின் ஓரத்தை மெதுவாக துடைத்தான். திடீரென்று நடந்த அந்த செயலை எதிர்பார்க்காத அவள் அதிர்ச்சியடைந்தாள். உடனே கோபமாக அவனை நோக்கி, "என்ன செய்கிறீர்கள்? யாரிடம் அனுமதி கேட்டு இப்படி செய்கிறீர்கள்?" என்று சத்தமாக கேட்டாள். பேருந்தில் இருந்த சில மாணவர்கள் இருவரையும் திரும்பி பார்த்தனர். அந்த பையன் அமைதியாக நின்றான். அவன் முகத்தில் பயமோ கோபமோ இல்லை. மெதுவாக கைக்குட்டையை காட்டியபடி, "மன்னிக்கவும், உங்கள் உதட்டில் பிஸ்கட் துகள்கள் இருந்தது. அதைத்தான் துடைத்தேன்" என்றான். அவள் உடனே தன் உதட்டை தொட்டு பார்த்தாள். உண்மையாகவே பிஸ்கட் துகள்கள் இருந்ததை உணர்ந்தாள். அவளது கோபம் மெதுவாக குறைந்தது. ஆனால் நடந்த சம்பவத்தால் அவள் மிகவும் சங்கடப்பட்டாள். அவன் மேலும் எதுவும் பேசவில்லை. அமைதியாக வேறு பக்கம் திரும்பி நின்றான். மழை துளிகள் பேருந்து ஜன்னலில் வழிந்து கொண்டிருந்தன. அந்த சிறிய நிகழ்வு இருவரின் மனதிலும் வெவ்வேறு எண்ணங்களை உருவாக்கியது. கல்லூரி பேருந்து மழையை வென்று முன்னோக்கி சென்று கொண்டிருந்தது. வெளியில் மழை பெய்து கொண்டிருந்தாலும் அந்த காலை நேரத்தில் நடந்த அந்த சிறிய சம்பவம் இருவரின் மனதிலும் மறக்க முடியாத ஒரு நினைவாக பதிந்துவிட்டது. அவள் அவனிடம் கோபமாக பேசியிருந்தாலும் அந்த சிறிய சம்பவம் அவளது மனதை விட்டு அகலவில்லை. அவன் செய்த செயல் தவறாக இருந்ததாக அவள் நினைத்தாள். ஆனால் அவன் சொன்ன காரணத்தை நினைத்தபோது அவளது உதட்டில் தெரியாமல் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது. அன்று முழுவதும் அவளது நினைவில் அந்த மழையும் பேருந்தும் அவன் கைக்குட்டையும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தன. "பிஸ்கட் துகள்தான் இருந்தது" என்று அவன் சொன்ன வார்த்தைகள் மட்டும் மீண்டும் மீண்டும் அவள் காதுகளில் ஒலித்தன. அவள் அதை யாரிடமும் சொல்லவில்லை. சொல்ல வேண்டிய அவசியமும் அவளுக்கு தோன்றவில்லை. அது அவளுக்குள் மட்டும் தெரிந்த ஒரு இரகசிய உணர்வாக மாறியது. கோபத்துடன் கலந்த அந்த நினைவு ஏதோ ஒரு விதத்தில் அவளுக்கு இனிமையாகவே இருந்தது. மறுநாள் காலை வழக்கம்போல கல்லூரிக்கு செல்ல அவள் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தாள். ஆனால் அன்று அவளது கண்கள் பேருந்தை தேடவில்லை. நேற்று தொலைவில் நின்றிருந்த அந்த பையனைத்தான் தேடிக்கொண்டிருந்தன. அவள் பேருந்து நிறுத்தத்தின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனை வரை பார்த்தாள். சாலையின் மறுபக்கத்தையும் கவனித்தாள். ஒவ்வொரு இளைஞனையும் பார்க்கும்போதும், "இவனா?" என்று அவளது மனம் ஒரு நொடி கேள்வி கேட்டது. நேரம் கடந்து கொண்டே இருந்தது. கல்லூரி பேருந்து வருவதற்கான நேரமும் நெருங்கியது. ஆனால் அவன் மட்டும் வரவில்லை. அவள் தன்னையே சமாதானப்படுத்திக் கொண்டாள். அவன் வராமல் போனால் என்ன என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டாலும் அவளது கண்கள் அவனை தேடுவதை நிறுத்தவில்லை. கடைசியில் கல்லூரி பேருந்து வந்து நின்றது. மாணவர்கள் அனைவரும் அவசரமாக ஏறத் தொடங்கினர். அவளும் பேருந்தில் ஏறினாள். ஆனால் பேருந்து நகரும் வரை அவளது பார்வை அந்த பேருந்து நிறுத்தத்திலேயே இருந்தது. அன்று அவன் திரும்பி பார்க்கவே இல்லை. உண்மையில் அவன் அங்கே இருந்தானா என்பது கூட அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் வராததும் அவளை பார்க்காததும் அவளது மனதில் ஒரு விசித்திரமான ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. நேற்று மட்டும் ஏன் அப்படி செய்தான்?
இன்று ஏன் என்னை பார்க்கவே இல்ல என்ற கேள்விகள் அவளுக்குள் ஓடின. கோபம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் என்று பல உணர்வுகள் ஒன்றோடு ஒன்று மோதின. அவளுக்கே புரியாத ஒரு அமைதியான போராட்டம் அவளுக்குள் தொடங்கியது. அன்று ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்த அவள் தன் மனதுக்குள் பிறந்த அந்த புதிய உணர்வுக்கு இன்னும் பெயர் வைக்கவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் அவளுக்கு புரிந்தது. நேற்று வரை அவனை கவனிக்காத அவள் இன்று அவன் வராததை கவனிக்கணும் தொடங்கிவிட்டாள். நாட்கள் பல கடந்து விட்டன. அந்த மழைக்கால பேருந்து நிறுத்தத்தில் நடந்த அந்த சிறிய சம்பவமும் அவனை பற்றிய அவளது குழப்பமான எண்ணங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளது அன்றாட வாழ்க்கையில் ஒரு நினைவாக மாறியிருந்தன. இருந்தாலும் அவன் மட்டும் அவளது நினைவின் ஓரத்தில் எங்கோ இருந்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் கல்லூரியின் பொது நூலகத்தில் அவள் ஒரு புத்தகத்தை தேடிக்கொண்டிருந்தாள். அமைதியாக இருந்த அந்த நூலகத்தில் பக்கங்களை புரட்டும் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. அவள் புத்தக அலமாரிக்கு அருகில் நின்று தனக்கு தேவையான புத்தகத்தை தேடிக்கொண்டிருந்தாள். அப்போது எதிர்பாராத விதமாக அவன் அங்கே வந்தான். அவனை பார்த்ததும் அவளது மனம் ஒரு நொடி துடித்தது. இத்தனை நாட்களுக்கு பிறகு அவனை மீண்டும் பார்த்ததில் அவளது முகத்தில் தானாகவே ஒரு புன்னகை மலர்ந்தது. அவன் அவளருகே வந்தான். அவள் அவனை பார்த்தபடியே மெல்ல சிரித்தாள். அந்த புன்னகையில் பழைய பேருந்து நிறுத்தத்தின் நினைவும் அவன் கைக்குட்டையும் அவள் கோபப்பட்ட அந்த சம்பவமும் எல்லாம் கலந்திருந்தன. ஆனால் அவன் மட்டும் அவளை பார்த்ததே இல்லாதவனைப் போல நடந்து கொண்டான். அவளது முகத்தை நோக்காமல் நேராக புத்தக அலமாரிக்குச் சென்றான். அவளது புன்னகைக்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை. அவள் சற்று குழம்பினாள். இவனுக்கு என்ன என்ற கேள்வி அவளது மனதில் எழுந்தது. நேற்று வரை தன்னை கவனித்தவன் இன்று தன்னை அறிந்ததே இல்லை என்பது போல் நடந்து கொள்வது அவளுக்கு புதிதாக இருந்தது. அவன் அலமாரியில் இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தான். புத்தகத்தை திறந்து சில பக்கங்களை பார்த்துவிட்டு அதை தன் கையில் வைத்து கொண்டான். அவளருகில் இருந்தாலும் அவளுடன் பேச வேண்டுமென்ற எண்ணமே இல்லாதவன் போல அவன் அமைதியாக இருந்தான். அவள் அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். அவன் ஒரு முறையாவது திரும்பி பார்ப்பானா என்று அவளது மனம் எதிர்பார்த்தது. ஆனால் அவன் அவளது இருப்பையே பொருட்படுத்தாதது போல புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். அவன் அப்படி சென்றதை பார்த்தவுடன் அவளுக்கு சிரிப்பு வந்தது. இவன் உண்மையிலேயே வித்தியாசமானவன் என்று மனதிற்குள் நினைத்தாள். கோபப்பட வேண்டிய விஷயமாக இருந்தாலும் அவளால் கோபப்பட முடியவில்லை. அவளது கன்னங்களில் மெதுவாக வெட்கம் படர்ந்தது. அவன் தன்னை பார்த்ததே இல்லை என்றாலும் அவன் அருகில் வந்த அந்த சில நொடிகள் மட்டும் அவளது மனதில் மீண்டும் மீண்டும் ஓடின. அவனது இயல்பு அவளுக்கு புரியவில்லை. ஒரு நாள் கவனிப்பவன் போல் இருப்பான், மறுநாள் அறிமுகமே இல்லாதவன் போல கடந்து செல்வான். அந்த முரண்பாடுதான் அவளது ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. அவன் நூலகத்திலிருந்து வெளியேறிய பிறகும் அவள் சில நொடிகள் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அவன் எடுத்துச் சென்ற புத்தகத்தை பார்த்தாள். பின்னர் தன்னையும் அறியாமல் மெல்ல சிரித்து கொண்டாள். அன்று அவள் எடுத்துக்கொள்ள வேண்டிய புத்தகத்தை தேடி மீண்டும் அலமாரியை நோக்கிச் சென்றாள். ஆனால் அவளது மனம் மட்டும் புத்தகத்தில் இல்லை. சில நிமிடங்களுக்கு முன்பு நடந்த அந்த சிறிய சந்திப்பிலேயே இருந்தது. அந்த நாளிலிருந்து அவனை பற்றிய அவளது ஆர்வம் இன்னும் ஆழமானது. அவன் ஏன் அப்படி நடந்து கொண்டான் என்ற கேள்விக்கு அவளிடம் பதில் இல்லை. ஆனால் அவன் அறியாமலேயே அவளது மனதில் அவனுக்கான ஒரு புதிய பக்கம் திறந்துவிட்டது. கல்லூரியில் கலாச்சார விழா நடக்கும் நாள் வந்தது. கல்லூரி முழுவதும் வண்ண விளக்குகளாலும் அலங்காரங்களாலும் அழகாக காட்சியளித்தது. மாணவர்கள் அனைவரும் உற்சாகத்துடன் நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளில் ஓடிக்கொண்டிருந்தனர். அவளும் அந்த விழாவில் கலந்து கொள்ள தயாராகி வந்திருந்தாள். மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சி இருந்தது. ஏனென்று அவளுக்கே தெரியவில்லை. அவனை மீண்டும் பார்க்கலாம் என்ற எண்ணமே அவளது முகத்தில் புன்னகையை வரவழைத்தது. நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு மாணவர்கள் அனைவரும் அரங்கத்தின் அருகே கூடியிருந்தனர். அப்போது அவளது கண்கள் அவனை தேடின. சில நொடிகளில் அவன் கூட்டத்திற்குள் இருப்பதை அவள் கண்டுபிடித்து விட்டாள். அவனை பார்த்ததும் அவளது முகம் முழுவதும் மகிழ்ச்சி பரவியது.
பல நாட்களுக்குப் பிறகு அவனை பார்க்கும் சந்தோஷத்தில் அவள் தயக்கமின்றி அவன் இருந்த இடத்தை நோக்கி நடந்து சென்றாள். அவனருகில் சென்றபோது அவளது மனதில் பல வார்த்தைகள் ஓடின. எப்படி இருக்கிறாய் என்று கேட்க வேண்டும் என்று நினைத்தாள். பேருந்து நிறுத்தத்தில் நடந்த சம்பவத்தையும் நூலகத்தில் நடந்த சந்திப்பையும் நினைத்து கொண்டே அவள் அவனை பார்த்தாள். அவள் மெதுவாக வாயை திறந்து எப்படி என்று கேட்கத் தொடங்கிய நேரத்தில் அவன் அவளை நோக்கி திரும்பினான். அவளது வார்த்தை முழுமையாவதற்குள் மிகவும் சாதாரணமாக எக்ஸ்கஸ் மீ என்று மட்டும் சொன்னான். அந்த 2 வார்த்தைகள் அவளது மகிழ்ச்சியை ஒரு நொடியில் நிறுத்திவிட்டன. அவன் அவளை அறியாதவன் போல அவளை கடந்து செல்ல இடம் கேட்டுக்கொண்டிருந்தான். அவள் அப்படியே நின்றுவிட்டாள். அவள் சொல்ல வந்த எப்படி இருக்கிறாய் என்ற கேள்வி உதட்டிலேயே நின்றது. அவன் எந்த பதிலும் எதிர்பார்க்காமல் அவளை தாண்டிச் சென்று விட்டான். சுற்றிலும் இசையும் சிரிப்பும் ஆரவாரமும் நிறைந்திருந்தது. ஆனால் அவளுக்கு மட்டும் அந்த நொடி மிகவும் அமைதியாக தோன்றியது. அவள் அவனை பார்த்தபடியே நின்றாள். அவளது முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மெதுவாக மறைந்தது. அவன் ஏன் ஒவ்வொரு முறையும் தன்னை பார்த்தும் பார்க்காதவன் போல நடக்கிறான் என்ற கேள்வி மீண்டும் அவளுக்குள் எழுந்தது. கோபமா, ஏமாற்றமா, இல்ல அவன் தன்னை பற்றி என்ன நினைக்கிறான் என்ற குழப்பமா என்று அவளுக்கே புரியவில்லை. ஆனால் அந்த நாளில் அவளது மனதில் இருந்த புதிய உணர்வுடன் சேர்ந்து இன்னொரு உணர்வும் பிறந்தது. அவனை புரிந்து கொள்ள வேண்டுமென்ற பிடிவாதமான ஆர்வம். அடுத்த நாள் காலை வழக்கம்போல அவள் கல்லூரி பேருந்துக்காக அதே பேருந்து நிறுத்தத்தில் வந்து நின்றாள். முந்தைய நாள் நடந்த சம்பவங்கள் மனதில் இருந்தாலும் அவள் அதை பற்றி அதிகமாக யோசிக்காமல் அமைதியாக சாலையை பார்த்து கொண்டிருந்தாள். சில நிமிடங்களில் அவன் அங்கே வந்தான். அவனை பார்த்ததும் அவள் ஒரு நொடி அவனை நோக்கி பார்த்தாள். அவனும் அவளை கவனித்தான். ஆனால் இருவருக்கும் இடையில் இருந்த முந்தைய நாட்களின் தயக்கமும் குழப்பமும் இன்னும் அப்படியே இருந்தது. அவன் அவள் அருகில் வந்து நின்றான். எதுவும் பேசாமல் தன் கையில் வைத்திருந்த கைக்குட்டையை அவளிடம் நீட்டினான். அவள் அதை ஆச்சரியமாக பார்த்தாள். அது அன்றைய பேருந்தில் அவள் உதட்டில் இருந்த பிஸ்கட் துகள்களை துடைத்த அதே கைக்குட்டை. அவள் கைக்குட்டையை வாங்கிக் கொண்டாள். அவனை பார்த்தபடி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். அவன் முகத்திலும் எந்த பெருமிதமோ விளக்கமோ இல்லை. நடந்ததை அப்படியே விட்டுவிட வேண்டும் என்பது போல அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவளுக்கும் முந்தைய நாள் தன் கோபம் கொஞ்சம் அதிகமாகிவிட்டது என்று தோன்றியது. அவனை தவறாக புரிந்து கொண்டதையும் நினைத்தாள். அவன் செய்த செயல் தனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அதற்காக அவனிடம் அப்படி கோபமாக பேசியிருக்க வேண்டியதில்லை என்று மனதில் தோன்றியது. நேற்று நான் கொஞ்சம் அதிகமாக பேசிவிட்டேன், சாரி என்று அவள் மெதுவாகச் சொன்னாள். அந்த வார்த்தைகள் மிகவும் இயல்பாக வந்தன. எந்த தயக்கமும் இல்லாமல் அவள் தன் தவறை ஒப்புக்கொண்டாள். அவன் அவளை பார்த்தான். சிறிது நேரம் எதுவும் பேசவில்லை. பின்னர் பரவாயில்லை என்று மட்டும் சொன்னான். அவனது குரலில் எந்த கோபமும் இல்லை. அந்தச் சிறிய பதிலே இருவருக்குமிடையே இருந்த பதற்றத்தை கொஞ்சம் குறைத்தது. அந்த நேரத்தில் கல்லூரி பேருந்து வந்து நின்றது. மாணவர்கள் அனைவரும் பேருந்தில் ஏறத் தொடங்கினர். அவளும் கைக்குட்டையை தன் பையில் வைத்துக்கொண்டு பேருந்தில் ஏறினாள். அவன் அவளுக்கு பின்னால் வராமல் வேறு வழியாகச் சென்று பேருந்தின் மற்றொரு பக்கத்தில் ஏறினான். இருவரும் ஒரே பேருந்தில் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் தேடாமல் தங்களுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டனர். பேருந்து நகர்ந்தபோது அவள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். அவன் வேறு பக்கத்தில் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். இருவரும் எதையும் சொல்லவில்லை. ஆனால் அந்த நாளில் ஒரு சிறிய கைக்குட்டையும் ஒரு நேர்மையான சாரியும் அவர்களுக்கிடையிலிருந்த முந்தைய குழப்பத்திற்கு ஒரு புதிய அமைதியை தந்திருந்தது. கல்லூரி நாட்கள் மெதுவாக முடிவை நோக்கிச் சென்று கொண்டிருந்தன. அவர்கள் இருவருக்கிடையேயான அந்த வித்தியாசமான உறவும் வார்த்தைகளை காட்டிலும் பார்வைகளிலேயே வளர்ந்து கொண்டிருந்தது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டிருந்தாலும் அதை வெளிப்படையாகச் சொல்ல யாருக்கும் துணிவு வரவில்லை. ஒரு மாலை கல்லூரி முடிந்து மாணவர்கள் அனைவரும் பேருந்து நிறுத்தத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தனர்.
வானம் திடீரென்று கருமையாக மாறியது. சில நொடிகளில் மழைத்துளிகள் வேகமாக விழத் தொடங்கின. அவள் தன் பையை தலையின் மேல் வைத்துக்கொண்டு ஓடி வந்து பேருந்து நிறுத்தத்தின் கீழ் நின்றாள். மழை அவளது தலைமுடியையும் உடையையும் ஏற்கனவே நனைத்திருந்தது. அப்போது அவன் அங்கே வந்தான். கையில் ஒரு குடை இருந்தது. அவளை பார்த்ததும் சில நொடிகள் நின்றான். அவளும் அவனை பார்த்தாள். அந்த பழைய பேருந்து நிறுத்தம் மீண்டும் அவர்களின் முன்னால் ஒரு நினைவாக நின்றது. பேருந்து வர இன்னும் நேரம் இருந்தது. மழையோ நிற்கும் அறிகுறியே இல்லை. அவள் நனைந்தபடி சாலையை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் குடையை திறந்தான். சில நொடிகள் அமைதியாக நின்றுவிட்டு குடையை அவள் பக்கம் நீட்டினான். அவள் அவனை பார்த்தாள். வேண்டாம், நான் இங்கேயே நின்று கொள்கிறேன் என்றாள். அவன் எதுவும் சொல்லவில்லை. குடையை அவள் இருக்கும் பக்கத்திலேயே பிடித்துக்கொண்டு நின்றான். அவனது தோளில் மழைத்துளிகள் விழுந்து கொண்டிருந்தன. அவள் அதை கவனித்தாள். நீங்களும் நனையுறீங்களே என்று அவள் மெதுவாகச் சொன்னாள். குடை இருவருக்கும் போதும் என்றான் அவன். அந்த ஒரு வார்த்தைக்குப் பிறகு இருவரும் அமைதியாக நின்றனர். குடையின் கீழ் இருவரும் அருகருகே நின்று கொண்டிருந்தனர். மழையின் சத்தம் மட்டும் அவர்களுக்கிடையேயான அமைதியை நிரப்பியது. அவள் அவனது கையில் இருந்த குடையை பார்த்தாள். அவன் அவளது முகத்தை பார்க்காமல் மழையை பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று காற்று பலமாக வீசியது. குடை சற்று திரும்பியது. அவள் அதை சரி செய்ய அவனது கையை பிடித்தாள். இருவரும் ஒரே நேரத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அந்த நொடி நீண்டதாக தோன்றியது. அவள் உடனே கையை விலக்கிக் கொண்டாள். அவளது முகத்தில் வெட்கம் தெரிந்தது. அவனும் எதுவும் சொல்லாமல் சிறிய புன்னகை செய்தான். நினைவிருக்கிறதா என்று அவள் கேட்டாள். எதை என்று அவன் கேட்டான். மழை, பேருந்து நிறுத்தம், பிஸ்கட் என்று அவள் சொல்லிவிட்டு சிரித்தாள். அவனும் சிரித்தான். அந்த கைக்குட்டையையும் மறக்கவில்லை என்றான். அவள் அவனை பார்த்து சிரித்தாள். பல வருடங்களாக அவர்களுக்கிடையே சொல்லப்படாமல் இருந்த ஒரு சிறிய கதை அந்த மழைக்குள் மீண்டும் உயிர் பெற்றது. தொலைவில் பேருந்து வரும் சத்தம் கேட்டது. இருவரும் சாலையை நோக்கி பார்த்தனர். பேருந்து அருகில் வந்ததும் அவள் குடையிலிருந்து வெளியேற முயன்றாள். ஆனால் அவன் குடையை அவள் மீது வைத்தபடியே அவளுடன் பேருந்து வரை நடந்தான். பேருந்தில் ஏறுவதற்கு முன் அவள் திரும்பி பார்த்தாள். நன்றி என்றாள். அவன் வழக்கம்போல பரவாயில்லை என்று மட்டும் சொன்னான். ஆனால் இந்த முறை அவன் பார்வையில் இருந்த அமைதியை அவள் புரிந்து கொண்டாள். பேருந்து நகர்ந்தது. ஜன்னல் வழியாக அவள் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். மழைத்துளிகள் கண்ணாடியில் வழிந்தன. அவனும் அங்கேயே நின்று அவள் சென்ற பேருந்தை பார்த்து கொண்டிருந்தான். அந்த நாளில் அவர்கள் காதலைச் சொல்லவில்லை. ஆனால் ஒரே குடையின் கீழ் நின்ற அந்த சில நிமிடங்களில் இருவரின் மனதிலும் இருந்த புது உணர்வு பெற்றிருந்தது.